பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூரை இந்திய ராணுவம் கையில் எடுத்துள்ள சூழலில் தற்போது பரபரப்பான நிலைமையானது ஏற்பட்டிருக்கிறது. 9 தீவிரவாத முகாம்களை இந்தியா அழித்தொழித்திருக்கிறது. பஹல்காமில் 26 அப்பாவி உயிர்களை பறித்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் திட்டமிட்டு எடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் எனும் துல்லிய தாக்குதலில் 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவிரவாதத்துக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு எப்போதும் துணை நிற்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தேச நலன் கருதி நமது ராணுவத்துக்கு என்றும் துணை நிற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் 9 தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்துள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து நேற்று நள்ளிரவு 1:44 மணியளவில் இந்திய முப்படைகள் இணைந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தின. இதில் 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் தீவிரவாத இயக்கங்களான லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஸ் இ முகமது, இஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புகளின் நிலைகளை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்திய வான்வழி தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. வான்வழியாக இந்தியாவில் தாக்குதல் நடத்தப்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்ரீநகர் விமான நிலையம் இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தற்போது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. வட இந்தியாவில் 9 விமான நிலையங்களில் விமான சேவை தற்காலிக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஐஎஃப்எஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி திரு மாணிக்கம் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம். இப்போ பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முனையங்களை இந்திய முப்படைகள் இணைந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்போ ஒரு பரபரப்பான சூழலை நாடே எதிர்கொண்டு வருது. இதன் அடுத்த கட்டம் எதை நோக்கி பாயும்? உங்களுடைய கருத்து என்ன? அடுத்த கட்டம் எந்த மாதிரி நடக்குங்கிறது எவ்வளவு டேமேஜ் பண்ணியிருக்காங்க, டேமேஜ் ஆயிருக்குது பாகிஸ்தான்ல, அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். நிறைய டேமேஜ் இருந்ததுன்னா அவங்க பாகிஸ்தான் ஆர்மிக்கு அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது மக்கள் கிட்ட, அந்த பாகிஸ்தான் மக்கள்கிட்ட. அதனால அவங்க ஏதாவது பண்ணது பார்ப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் அவங்க வேற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான்காரங்க. இந்த ஆக்சுவலான இன்ஃபர்மேஷன் இன்னும் 10:30 மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அதுக்கப்புறம் தெரியும். ஆனால் இதுக்கு மேலும் போக விடாம இருக்கிறதுக்கு மற்ற ஃப்ரெண்ட்லி நாடுகள்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதையும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கும் இதை பெருசாக ஆக்கிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு இப்போது சொல்ல முடியாது. பஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற அந்த நொடியிலிருந்தே நாடே பதற்றமான ஒரு சூழல் தான் இருந்துட்டு வருது. பதிலடியை இந்தியா கொடுக்கும், போர் மேகங்கள் சூழும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இதற்கு நடுவில் தான் நேற்று நள்ளிரவுல இப்படியான ஒரு ஏவுகணை தாக்குதல், துல்லிய தாக்குதலை இந்தியா நடத்தி இருக்கு. போர் விமானங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ரஃபேல் எல்லாம் கூட முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலின் தன்மை எவ்வாறாக இருந்தது சார்? தாக்குதல் மிசைல்ஸ் தான் 9 இடத்துல பண்ணியிருக்காங்க. 3 அதாவது நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேரும் 3 அவங்க தனித்தனி டார்கெட்டை செலக்ட் பண்ணி இந்த 9லையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மிசைல் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு மிசைல்ஸும் உங்களுடைய வெயிட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால டேமேஜ் அதிகமாக தான் கண்டிப்பாக இருக்கணும். அது இன்னும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே தெரிஞ்சிடும், மத்தியானத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். முதல் முறையாக பஞ்சாப், அந்த பாகிஸ்தான் சேர்ந்த பஞ்சாப்ல இந்தியா 1971 அப்புறம் அட்டாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னால இருந்தது எல்லாமே பாகிஸ்தான் ஆக்குபைடு ஏரியாவில் தான் நடந்துருச்சு. இப்போ முதன் முறையாக 3 இடங்கள்
பாகிஸ்தானுக்குள்ள பஞ்சாபில் நடந்திருக்கு. அந்த 3 இடமும் வந்து டெரரிஸ்ட் கேம்ப்ஸ், டெரரிஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக தான் இருந்திருக்கு. அதை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு, அது கொஞ்சம் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தபடி எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க சொல்லுவாங்க நாங்கள் 5 விமானத்தை ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மக்களுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக நாங்களும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க அடித்தாங்க, நான் அவங்க பிளேனை வந்து நாங்கள் வந்து டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படியா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து இது பெருசாக வரக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சார், இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்த பிறகு இன்று காலை வந்து காஷ்மீரோட எல்லையோர கிராமங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் இன்று காலை தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு தொடர்ச்சியாக எதிர்வினை கொடுக்க பாகிஸ்தானும் அவங்க சைட்ல இருந்து தயார் நிலையில தான் இருக்காங்களா? இப்போ நள்ளிரவுல இப்படியான ஒரு தாக்குதல் வரும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்தாங்களா? அதாவது பிரதமர் மந்திரி அங்க இந்தியாவுக்கு வந்துட்டு சவுதி அரேபியாவிலேருந்து வந்த நாள்ல இருந்தே வந்து நிறைய வந்து மீட்டிங்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. ஆர்ம் ஃபோர்ஸஸோட ஹெட்ஸ் கூட பார்த்தாங்க. செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் மீட்டிங் இருந்தது. நிறைய கன்சல்டேஷன் போய்கிட்டு இருந்தது. அந்த நாள்ல இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து 2 பக்கமும் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து ஃபயரிங் போயிட்டு தான் இருந்தது. நேற்று வந்து இந்த இதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து பொதுவாக நடக்கக்கூடியதான். எப்போதுமே யார்கிட்ட நிறைய வந்து அம்யூனிஷன் இருக்கவங்களோ அவங்க ரொம்ப கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ உள்ள ஒரு நிலப்பிரகாரம் வந்து அவங்க கிட்ட அவ்வளோ ஆயுதம் இல்லை. அதனால வந்து ரொம்ப நாளை வந்து நீடிக்காது. ஆனால் ஃபயரிங் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நைட்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.